கொள்கை எதிரிக்கு இந்த நேரத்துல சப்போர்ட் பிஜேபி பெருந்தன்மையா செயல்படுது திமுக மாதிரி. அப்ப பிஜேபி இந்த நேரத்தில் திமுகவை அழிக்கிறதுக்காக இல்ல திமுகவை ஒடுக்கிறதுக்காக அவங்களுக்கு எதிராக அரசியல் செய்யறதுக்காக விஜய்கிட்ட ஒரு பெருந்தன்மை எல்லா கட்சியும் செய்வாங்க. இல்ல பாஜக இந்த நேரத்தை செய்யறது எல்லா கட்சியும் ஏன்னு பதில் நான் சொல்லியிருக்கேன். எல்லா கட்சியும் அவங்க உங்களுக்கு தேவைக்கு எல்லா விஷயமும் செய்வாங்க. திமுக அதிமுகவுக்காக எதனாலும் செய்யும், அதிமுக திமுக எதனாலும் செய்யும், அவங்க காங்கிரஸ் செய்யும், எல்லாம் அவங்களுக்கு தேவையான. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் என்ன கொள்கை உடன்பாடு ஒண்ணு சொல்லுங்க, கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்குள்ள பொது கொள்கை ஒண்ணு சொல்லுங்க. இல்ல சார், அவங்க பொது எதிரின்னு சொல்லிட்டு எதிர உட்கார்ந்து இல்லையா, அதுதான் அவங்களும் சேர்ந்துக்குவாங்க. அப்ப இவர்கள் திமுகவுக்கு எதிராக கன்னியாகுமரியில திருவனந்தபுரம் வேற நிலைப்பாடு 1 மணி நேரம் தூரத்துல இல்ல சார். அது வந்து உங்களுக்கு திமுகவுக்கு எதிர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல விஜய்கிட்ட ஒரு பெருந்தன்மையோட நடந்துக்கிறாங்க. பாஜகவுக்கு எதிரா இந்தி கூட்டணி நடந்துக்கிற மாதிரி. ஆமா, அததான் திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் கேள்வி கேட்கிறாங்க. இவ்வளவு ஒரு சாஃப்ட் கார்னர்ல இருக்கிறது இல்ல கூட்டணிக்கு அழைக்க ஏதோ ஒரு வகையில மிரட்ட அடிமணியை வைக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்களை சொல்றாங்க. அது திமுக கூட இவங்க தொடர்றதுலாம் என்ன காரணம் அவங்க சொல்லட்டும், இதுதான் காரணம் அவங்க சொல்லட்டும். அவங்க ஏன் தொடர்றாங்க? பாஜக வரக்கூடாது, அவ்வளவுதான். இவங்க ஒரு காரணம், திமுக வரக்கூடாது. இவங்களுக்கு திமுக வரக்கூடாதுன்னா சமரசம், அடிமைத்தனம். திமுக கூட்டணி எப்படி உருவானதோ ராஜேந்திர வியூகமா, திமுக கூட்டணி எப்படி வந்து பாஜகவுக்கு எதிராக திரண்டு இருக்கோ அது மாதிரி திமுகவுக்கு எதிராக விஜய் அவர்களையும் அழைத்து ஒரு அணி திரட்டணும். யார் அழைப்பாங்கன்னு தெரியாது. இவர்கள் திமுக எதிர்க்கிறார்கள், அது எனக்கு தெரியும். அதனால விஜய் அழைக்க பாக்குறேன் எனக்கு தெரியாது. விஜய் வருவாரா எனக்கு தெரியாது.